Hello friends, welcome to our channel Cool Star Academy. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது 8th standard physicsல first lesson measurement. சரிங்களா? வாங்க measurement lesson பார்க்கலாம். So போன வருஷமே மெஷர்மெண்ட் லெசன் ஃபிசிக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ மெஷர்மெண்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டே டு டே லைஃப் வி யூஸ் டு மெஷர் எவ்ரி திங். சரிங்களா? ஸோ வீட்டில் எதாவது வாங்குறோன்னா 1/2 kg சுகர் வாங்கிட்டு வாங்க, 1 kg சால்ட் வாங்கிட்டு வாங்க, 5 kg ரைஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பால் வாங்கிட்டு வரதுன்னா 1/2 லிட்டர் மில்க் வாங்கிட்டு வாங்க, 1 லிட்டர் மில்க் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் எதுனாலுமே நம்ம மெஷர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். 1 hour டைம் இருக்குது, அதுக்குள்ளே இதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துமே மெஷர்மெண்ட் இல்லாமல் நம்மளால் செய்யவே முடியாது. எல்லா விஷயத்துக்குமே மெஷர்மெண்ட் கண்டிப்பாக வேணும். சரிங்களா? ஸோ மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன்ஸ். இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ வாட் இஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is the comparison of known quantity with unknown quantity. ஸோ அதை தான் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மீட்டர் ஸ்கேல்லாம் வச்சுருக்கோம். ஸோ ஒரு எதையாவது ஒன்று மெஷர் பண்ணுறதுனா இது எத்தனை மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் நோன் குவான்டிட்டி நமக்கு தெரியும். ஒரு அன்னோன் குவான்டிட்டியை அந்த நோன் குவான்டிட்டியோட கம்பேர் பண்ணி ஓகே இது இவ்வளோ மீட்டர் லெங்த் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் the comparison of known quantity with unknown quantity. அடுத்தது என்னென்ன டைப் ஆஃப் யூனிட் சிஸ்டம் வேர்ல்டு வைட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஃபிஎஸ் சிஸ்டம். ஸோ அது என்ன எஃபிஎஸ்? இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தான், பட் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துலாம். ஸோ எஃபிஎஸ், எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபுட், foot for length, pound for mass and second for time. So we call it as FPS system. ஓகேங்களா? So foot is used for measuring the length. ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 10 feet அப்படின்னு சொல்லுவாங்க. 100 feet டிஸ்டன்ஸில் இருக்குது, 200 feet இதில் இருக்குது அப்படி சொல்கிறது. சரிங்களா? அதே மாதிரி மாஸ் பார்த்திங்கன்னா இப்போ என்ன வெயிட் அப்படின்னா 80 pounds, 50 pounds, 40 pounds அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ மாஸ் இஸ் மெஷர்ட் இன் பவுண்ட்ஸ். அதே மாதிரி டைம் இஸ் மெஷர்ட் இன் செகண்ட்ஸ். இதை தான் எஃபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சிஜிஎஸ் சிஸ்டம். ஸோ இதில் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்டிமீட்டர். ஓகே, லெங்த் இஸ் மெஷர்ட் யூஸிங் சென்டிமீட்டர் and mass is measured using grams and time is measured using seconds. ஓகேங்களா? ஸோ லெங்த் என்னன்னு கேட்டிங்கன்னா 40 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். மாஸ் எவ்வளோனா 1000 grams, 2000 grams, 5000 grams அப்படி சொல்லலாம். டைம் இஸ் மெஷர்ட் இன் செகண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்கேஎஸ் சிஸ்டம். ஸோ எம்கேஎஸ் சிஸ்டமில் மீட்டர் இஸ் யூஸ்ட் ஃபார் லெங்த் அண்ட் கிலோகிராம் இஸ் யூஸ்ட் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் டைம். சரிங்களா? ஸோ இந்த 3 சிஸ்டமும் வேறு கண்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. சம் கண்ட்ரீஸ் தே ஃபாலோ எஃபிஎஸ் சிஸ்டம், சம் கண்ட்ரீஸ் தே ஃபாலோ சிஜிஎஸ் சிஸ்டம் அண்ட் சம் கண்ட்ரீஸ் தே ஃபாலோ எம்கேஎஸ் சிஸ்டம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் தே ஃபாலோ டிஃப்ரெண்ட் சிஸ்டம். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலான்னா, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக முதல்ல இது வருது அப்படின்னு பார்க்கலாம். In earlier days, scientists performed their experiments and recorded their results in their own system. Due to lack of communication, they couldn't organize experimental results of others. So they planned to follow a uniform system for taking the measurements. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் டிஃப்ரெண்ட்டாக மெஷர்மெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு. ஸோ சயின்டிஸ்ட் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்கும் அவங்களுக்கு வேறு ரிசல்ட்டு, இவங்களுக்கு வேறு ரிசல்ட்டு, அவங்க ரிசல்ட்டையும் இவங்க ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணால் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபாலோ பண்ணுற மெஷர்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதனால் அவங்களால ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒரு டீமாக ஒர்க் பண்ணவே முடியல, நிறைய பிரச்சனை ஆகிட்டு இருந்தது. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ்னால் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இன் 1960s இன் த 11th General Conference on Weights and Measures at Paris in France,
சரிங்களா, ஃப்ரான்ஸில் தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது. சயின்டிஸ்ட் ரெக்கக்னைஸ் த நீட் ஆஃப் யூஸிங் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். தட் வாஸ் கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ எல்லோரும் மீட்டிங் போட்டு முடிவு பண்ணி நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் வேணும் வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்டை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஸோ தேட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். சரிங்களா, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு கதையை தான் வந்து இந்த டூ யூ நோ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. த நீட் ஃபார் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது என்ன ஸ்டோரின்னு பாருங்கள். இன் டிசம்பர் 1998 the National Aeronautics and Space Administration, NASA, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, NASA USA launched the Mars Climate Orbiter to collect data about the Martian climate. Martianனா மார்ஸ் பிளானட் இருக்கு இல்லையா, அந்த கிளைமேட்டை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்பிட்டரை அனுப்புகிறாங்க. அது வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்குது. 9 months later, on September 23, 1999, the orbiter disappeared while approaching Mars at an unexpectedly low altitude. An investigation revealed that the orbital calculations were incorrect due to an error in the transfer of information between the spacecraft's team in Colorado and the mission navigation team in California. ஸோ கொலராடோவில் ஒரு டீம் இருக்காங்க, கலிஃபோர்னியாவில் ஒரு டீம் இருக்காங்க. ரெண்டுமே யூஎஸ்ஏ தான், வேறு வேறு கண்ட்ரி கூட இல்லை. ஸோ யூஎஸ்ஏயில் இருக்க 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ கொலராடோ ஸ்டேட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, தேர் ஸ்பேஸ் கிராஃப்ட் டீம். சரிங்களா, கலிஃபோர்னியா ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் டீம். அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிக்கவே இல்லை. இந்த வேல்யூ என்ன அந்த வேல்யூ என்னென்னா அதை ஜஸ்ட்டு தே செட் நம்பர்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க, என்ன யூனிட்டுன்னு சொல்லலை. ஸோ எல்லா கால்குலேஷனையும் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஆர்பிட்டரை விட்டால் ஆர்பிட்டர் வந்து மார்ஸே ரீச் பண்ணாமல் காணாமல் போயிடுச்சு. ஸோ எவ்வளோ பெரிய இஷ்யூ பார்த்தீங்களா. சரிங்களா, so one team was using English FPS system of calculation while the other team was using MKS system of units. சரிங்களா, ஸோ அப்போ அவங்க டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒருத்தவங்க ஃபீட்லேயே சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க, இன்னொரு டீம் என்ன பண்ணியிருக்கு மீட்டர்ஸ்லேயே சொல்லிகிட்டு இருந்திருக்கு. ஸோ பயங்கர கன்ஃபியூஷன். ஸோ திஸ் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் காஸ்ட் a loss of $125 million அப்ராக்சிமேட்லி. ஸோ மெஷர்மெண்ட்டு ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறதுனால எவ்வளோ பெரிய லாஸ் வந்திருப்பாங்க, $125 million லாஸ் வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது மெஷர்மெண்ட்டுங்கிறது ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சரிங்களா, the CGS and MKS and SI units are metric systems of units and FPS is not a metric system, it is a British system of units. So in the foot for length ன்னு சொல்கிறோம் இல்லையா, and pound for mass, second for time. So in the FPS is a British system of unit, it is not a metric system. whereas CGS, MKS, SI units எல்லாமே வந்து metric systems. ஓகேங்களா. Let us see the base quantities and units. There are 7 base quantities. So இது நம்ம lower classesலே பார்த்துட்டோம் இல்லையா, length, mass, time. So length is measured in unit, measured in the unit meter and the symbol is m. Mass is measured in the unit kilogram and the symbol is kg. Time is measured in the unit second and the symbol is s. ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. இந்த 4 குவான்டிட்டியும் தான் பார்க்க போகிறோம். அதோட யூனிட் சிம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்துருங்க. டெம்பரேச்சர் இஸ் கெல்வின் அண்ட் த சிம்பிள் இஸ் கே. ஃபார் எலக்ட்ரிக் கரண்ட் த யூனிட் இஸ் ஆம்பியர், த சிம்பிள் ஏ. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் த யூனிட் இஸ் மோல், த சிம்பிள் இஸ் மோல். லூமினஸ் இன்டென்சிட்டி unit is candela and symbol is CD. So first வந்து temperature என்னன்னு பார்த்தலாம். Temperature is defined as a measure of the average kinetic energy of particles in a system.
ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாமே இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ். ஸோ அந்த ஒவ்வொரு பார்ட்டிக்கிளோட ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி தான் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிக்கிள் வில் ஹாவ் இட்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ அந்த ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜியோட மெஷர்மெண்ட்டை தான் வந்து வி கால் இட் அஸ் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், the SI unit of temperature is Kelvin. ஸோ டெம்பரேச்சருக்கு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபாரன்ஹீட் தெரியும், செல்சியஸ் தெரியும். சரிங்களா? ஸோ 30 டிகிரி செல்சியஸ், 40 டிகிரி செல்சியஸ், 90 டிகிரி ஃபாரன்ஹீட், 100 டிகிரி ஃபாரன்ஹீட்லாம் நமக்கு தெரியும். பட் SI யூனிட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெல்வின். ஓகேங்களா? தெர்மாமீட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் டு மெஷர் த டெம்பரேச்சர் டைரக்ட்லி. Next one is electric current. Flow of electric charges in a particular direction is known as electric current. ஒரே directionல இருக்க flow of charges தான் வந்து electric current அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். The magnitude of electric current is the amount of electric charges flowing through a conductor in 1 second. ஸோ எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து பெர் செகண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து we call it as எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து மெஷர்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் கூலம்ஸ் அண்ட் SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர் அண்ட் இட் இஸ் டினோட்டட் அஸ் ஏ. சரிங்களா? ஸோ எலக்ட்ரிக் சார்ஜை வந்து கூலும் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ஆம்பியர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்துலாம். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பை டைம். சரிங்களா? ஸோ ஒரு செகண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆம்பியர் கரண்ட். அவ்வளோதான் மீன் பண்ணுவாங்க. அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாத்துலேயும் 1 போடுங்க, பேசிக் குவான்டிட்டி 1 போடுங்க. ஸோ ஒரு கூலும் எலக்ட்ரிக் சார்ஜு ஒரு செகண்ட் டைமில் ஒரு கண்டக்டரில் பாஸ் ஆச்சுன்னா ஒரு ஆம்பியர் கரண்ட் அதில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ மேலே அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜை ஒரு கூலும்னு வச்சுக்கோங்க, டைம் வந்து 1 செகண்ட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 1 போது எலக்ட்ரிக் கரண்ட்ன்றது ஆம்பியர் இல்லையா, அதுவும் 1 இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 1 ஆம்பியர் கரண்ட் இஸ் நத்திங் பட் 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர் இன் 1 செகண்ட். அவ்வளோதான். ஸோ இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் வந்து அம்மீட்டர். So ammeter is used to measure electric current and the formula for electric current I is equal to Q by T. T ங்கிறது time and Q represents amount of electric charge, okay, which is represented in coulombs. Amount of electric charge Q will be in coulombs and ampere. I வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம், ஆம்பியர் அப்படிங்கிற யூனிட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, that diagram is called a circuit diagram. சரிங்களா? that A denotes ammeter. ஓகேங்களா? ஸோ ammeter is a device used to measure the electric current. அப்புறமா பேட்ரி எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லேம்ப், ஒரு பேட்ரியோட லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதோட அம்மீட்டரையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அம்மீட்டர் எதுக்காக கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுதா இல்லையா, ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே கரண்ட்டு பாஸ் ஆகி பல்ப் வந்து க்ளோ ஆகும். அந்த டைமில் எவ்வளவு ஆம்பியர் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா அம்மீட்டரில் டைரெக்டாக ரீடிங் பார்த்துக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்சுவல் கனெக்ஷன் எப்படி இருக்கும், டிவைசஸ் வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ பேட்ரி இஸ் கனெக்டட் டு அம்மீட்டர் அண்ட் அகெயின் டு த எலக்ட்ரிக் லேம்ப். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும்போது என்ன ஆகும்னா, லைட் ஆன் ஆனோடனே லேம்ப் க்ளோ, நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி லைட் க்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த அம்மீட்டரில் வந்து டைரெக்டாக உங்களுக்கு ரீடிங் காமிக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக அது 0ல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பேட்ரியோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னே என்னாகும், எவ்வளோ கரண்ட் அப்படிங்கிறத அது ஆக்சுவலாக காமிக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதையும் என்னன்னு சொல்லி பார்த்துலாம். இஃப் 2 கூலும் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோஸ் த்ரூ அ சர்க்யூட் ஃபார் 10 seconds, calculate the current. 2 coulombs of charge flows through a circuit for 10 seconds சொல்கிறாங்க. ஸோ 10 செகண்டுன்னு டைம் கொடுத்துட்டாங்க, 2 கூலும்ஸ்னு சார்ஜும் கொடுத்துட்டாங்க. நம்ம கரண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
சரிங்களா. ஸோ சார்ஜ் q is equal to 2c and time t is equal to 10 seconds. 2 coulombs 10 seconds. I is equal to q by t. So 2 by 10 ஆன்சர் என்னது 0.2 amperes. ஸோ அப்போ கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.2 amperes ஃப்ளோ ஆயிருக்கு. சரிங்களா. Next one, amount of substance. Amount of substance is also a base quantity. It is a measure of number of entities present in a substance. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ என்டிட்டிஸ்னால் நமக்கு தெரியும் all substances are made up of small particles like atoms. ஓகேங்களா. ஸோ this can be atom or molecule or ion or electron or proton எதுவோ வேணால் இருக்கலாம். பட் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம எதை எடுத்துக்கிறோன்னு சொன்னோன்னா ஆட்டம் தான் எடுத்துக்கிறோம். ஸோ எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மோல் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டைன்ஸ் 6.023 into 10 power 23 entities. ஸோ ஒரு மோல் அப்படிங்கிறதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, மோல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 6.023 into 10 power 23 entities. ஸோ 1 மோலோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.023 into 10 power 23 entities. It is also known as Avogadro number. Avogadro is a name of a scientist. அவரோட பேர் தான் இங்கே வச்சுருக்காங்க. பட் அவர் இந்த நம்பர் கண்டுபிடிக்கல, வேறு ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாரு. பட் அவகேட்ரோ அவருக்கு பிடிக்குன்றதுனால அவர் பேரை வச்சுட்டாங்க போல இருக்கு. அவகேட்ரோ நம்பர் இதை வந்து மறந்துடாதீங்க. இது உங்கள் புக்கில் வந்து ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அவகேட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ அவகேட்ரோ நம்பர் 6.023 into 10 power 23 and it is denoted as mole. Next one, luminous intensity. The measure of the power of the emitted light by a light source in a particular direction per unit solid angle is called as luminous intensity. ஒன்றும் இல்லை, ஒரு லைட் சோர்ஸ் இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ வெளிச்சம் வருது அப்படிங்கிறது தான் வந்து லூமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டில் ஏற்றி வைக்கிறீங்கன்னே வெளிச்சமே தெரியல, வெளிச்சமே பத்தலை அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு டியூப் லைட் ஆன் ஆகிருக்கும் போது அப்பா எவ்வளோ வெளிச்சம், கண்ணே கூசுது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ த பவர் ஆஃப் எமிட்டட் லைட். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து லூமினஸ் இன்டென்சிட்டி. எவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து ஒரு லைட் சோர்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, a source which gives light. It can be a candle or it can be a tube light or it can be sunlight. ஸோ ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து எவ்வளோ பவர் எமிட் பண்ணுது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் அப்படின்றது தான் வந்து லூமினஸ் இன்டென்சிட்டி. த SI யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் கேண்டலா அண்ட் இஸ் டினோட்டட் as CD, கேண்டலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேண்டலாங்கிறது ஒன்றும் இல்லை, கேண்டில் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் இந்த கேண்டலா வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா the light emitted from common wax candle is approximately equal to 1 candela. ஸோ கேண்டில்லேருந்து வர கேண்டில்ங்கிறது ஒரு லைட் சோர்ஸ் தான். ஸோ கேண்டில்லேருந்து வர வெளிச்சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 candela. அதை வச்சு தான் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு மற்ற எல்லா லைட் சோர்ஸ்க்குமே வந்து லூமினஸ் இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டலா, 1 candela அப்படிங்கிறது தான். லூமினஸ் intensity is measured by photometer or luminous intensity meter. ஸோ எப்படி எலக்ட்ரிசிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு அம்மீட்டர் இருக்கோ, டெம்பரேச்சர் மெஷர் பண்ண தெர்மாமீட்டர் இருக்கோ, அது மாதிரி லூமினஸ் இன்டென்சிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு we have luminous intensity meter or photometer that gives the luminous intensity in terms of candela directly. அதை வச்சு பார்த்தோன்னே வந்து எத்தனை கேண்டில் ஆஃப் லைட் இருக்குது அப்படின்னு சொல்லிடும். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் முக்கியமாக எங்கன்னு பார்த்தோன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோ மீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிக்சரில் தான் பாருங்கள், அம்பையர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஏன் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து இருந்தால் தான் பிளேயர்ஸ்க்கு வந்து கிரிக்கெட் பால் எங்கே போகுது எங்கே வருதுன்னு பார்க்க முடியும். அப்போ தான் வந்து அவங்க வந்து ஃப்ளட் லைட் வந்து ஆன் பண்ணுவாங்க. இந்த நேச்சுரல் லைட்டில் வந்து விளையாட முடியாது, டார்க் ஆகிடுச்சு, எந்த டைமில் ஃப்ளட் லைட் ஆன் பண்ணணும், எவ்வளோ ஃப்ளட் லைட்ஸ் ஆன் பண்ணணும், எல்லாமே வந்து இந்த லூமினஸ் ஃபோட்டோமீட்டர் வச்சு பார்ப்பாங்க.
ஓகே ஃபோட்டோமீட்டரில் வந்து இன்டென்சிட்டி அதிகமாக தான் காட்டுது, ஸோ நேச்சுரல் லைட்லேயே விளையாடலாம். ஃபோட்டோமீட்டரில் வந்து கேண்டலஸ் கம்மியாக இருக்குன்னொடனே ஓகே இந்த வெளிச்சத்தில் விளையாட முடியாது, ஸோ ஃப்ளட் லைட் வந்து நம்ம ஆன் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பையர் சொல்வார். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஃபோட்டோமீட்டர் யூஸ் ஆகுது. சரிங்களா, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இட் இஸ் யூஸ் டு மெஷர் த லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து டைரெக்டாக கேண்டலாலே கிடச்சிரும். ஸோ அடுத்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினஸ் பவர் இஸ் த மெஷர் ஆஃப் பெர்சீவ்ட் பவர் ஆஃப் லைட். இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் லூமன். இது என்னது புதுசாக லூமன், லூமன்னா என்ன, கேண்டலானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீழே டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஒன் லூமன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆஃப் த லைட் ப்ரொடியூஸ்டு பை எ லைட் சோர்ஸ் that emits one candela of luminous intensity over a solid angle of 1 steradian. குழப்பமாக இருக்குலாம் நினைக்காதீங்க, ஒன்றும் இல்லை. ஒரு லைட் சோர்ஸ் வந்து எவ்வளவு பவர் அல்லது எவ்வளவு லைட்ஸை வந்து எமிட் பண்ணுது, ஹவு மச் பவர் ஆஃப் லைட் வந்து எமிட் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அல்லது கேண்டலா அப்படின்னு சொல்லி அதை மெஷர் பண்ணுறது. லூமினஸ் ஃப்ளக்ஸ் அல்லது லூமினஸ் பவர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எந்த அளவுக்கு அந்த வெளிச்சம் வந்து பரவி இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க. ஒரு டார்ச் லைட்டோட கேண்டலா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா, டார்ச் லைட்டோட கேண்டலா அதாவது லூமினஸ் இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அது வந்து டார்ச் லைட் வந்து எப்போவுமே ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் டார்ச் லைட் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் வெளிச்சம் தெரியும். தட் மீன்ஸ் தட் அதோட லூமினஸ் ஃப்ளக்ஸ் அல்லது லூமினஸ் பவர் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் இதே இது ஒரு டியூப்லைட் பாருங்கள், ஒரு டார்ச் லைட்டை விட ஒரு டியூப்லைட்டோட லூமினஸ் இன்டென்சிட்டி கம்மி தான். லூமினஸ் இன்டென்சிட்டி கம்மியான பவர் தான் வந்து அது எமிட் பண்ணுது. டியூப்லைட்லேருந்து வர வெளிச்சம் வந்து கம்மி தான் டார்ச் லைட்டை விட. ஆனால் அது ரூம் ஃபுல்லாக பிரைட் ஆகுது பார்த்தீங்களா. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பெரிய இடத்த வந்து அதை வெளிச்சமாகுது, ஒரு பெரிய இடத்த வந்து அதை கவர் பண்ணுது. அப்படிங்கும்போது என்ன ஆகுது, அதுக்கு லூமென்ஸ் அதிகமாக இருக்குது, லூமினஸ் பவர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ லூமினஸ் பவருங்கிறது எப்படின்னா பெர்சீவ்டு பவர் ஆஃப் லைட், அந்த லைட் சோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வெளிச்சத்தை பரப்புது அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ எந்த அளவுக்கு வெளிச்சத்தை வெளியிடுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வெளிச்சத்தை வெளியிடுது அப்படிங்கிறது வேற, வெளிச்சத்தை வந்து அப்படியே பரப்புறது வேற. சரிங்களா, ஸோ வெளிச்சத்தை வெளியிடுறத நம்ம என்ன சொல்கிறோம், கேண்டலா அப்படின்னு மெஷர் பண்ணுறோம் அல்லது லூமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு வெளிச்சத்தை வந்து பரப்புது அப்படிங்கிறத வந்து நம்ம லூமினஸ் பவர்னு சொல்கிறோம். அதை லூமன் அப்படிங்கிற யூனிட்டால் மெஷர் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ அடுத்தது வந்து பிளேன் ஆங்கிள்னால் என்ன, சாலிட் ஆங்கிள்னால் என்ன அப்படின்னு ஒரு சின்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. பிளேன் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் மேட் அட் அ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன்ஸ். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ரெண்டு பிளேன்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் டூ பிளேன்ஸ். ஸோ இப்படி இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, தீட்டான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. So that angle is plane angle. The SI unit of plane angle is radian and it is denoted as rad. RAD. Radian தான் நம்ம சொல்லுவோம், radன்னு சொல்ல மாட்டோம், radian தான் சொல்லுவோம். RAD அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன், radian is a angle subtended at the center of a circle by an arc whose arc length is equal to the radius of the circle. ஸோ இது ஒன்றும் இல்லை, டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரேடியன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன். இது வந்து நீங்கள் வீட்லேயே வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு கலர் பேப்பரை வந்து ஒரு சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க, இன்னொரு கலர் பேப்பரில் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அந்த ஆர்க் லெங்க்த்தும் ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா, சர்க்கிளோட
ரேடியஸோட லெங்த் ஆர், அந்த ஆர்க்கோட லெங்த் எஸ், ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கீழே பிக்சரில் ஆருங்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், எஸ்ஸுங்கிறது வந்து ஆர்க்கோட லெங்க்த்து. சரிங்களா? ஸோ இந்த ஆர்க் லெங்க்த்தும் ரேடியஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பேப்பர் கட் பண்ணும்போதும் என்ன பண்ணணும்னா ஆர்க் லெங்க்த்தும் ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு 2 பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதோட ரேடியஸ் மெஷர் பண்ணி அதே ரேடியஸ் அளவுக்கு இருக்கு ஒரு ஆர்க்கும் ஆரஞ்சு கலரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டையும் வந்து வைக்கும்போது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் 1 ரேடியன். சரிங்களா? 1 ரேடியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த இடத்துல. ஏன்னா ஆர் எஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அதுதான் வந்து 1 ரேடியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். 1 ரேடியன் அப்படிங்கிறது 180 டிகிரிஸ் பை பை. ஸோ பை ரேடியன் அப்படிங்கிறது 180 டிகிரி. 180 டிகிரி அப்படிங்கிறத பை ரேடியன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதை வச்சு 2 சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். கன்வெர்ட் 60 டிகிரிஸ் இன்ட்டு ரேடியன். 60 டிகிரிஸை எப்படி ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we all know that 1 degree is equal to pi. சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, 1 degree is equal to பைன்னு சொல்லி பை பை 180 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. 1 degree is equal to பை பை 180. அப்போது 60 டிகிரிஸ் எவ்வளோனா 60 is equal to பை பை 180 இன்ட்டு 60. ஸோ நம்ம வந்து கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா பை பை 3 ரேடியன்ஸ் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். கன்வெர்ட் பை பை 4 இன்ட்டு டிகிரிஸ். பை பை 4 ரேடியன்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க, அந்த ரேடியன்ஸை வந்து டிகிரிஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. தேர்ஃபோர் பை பை 4 ரேடியன்கிறது 180 பை 4. ஸோ இங்கே எப்படி பை பை 4ஓ அது மாதிரி ரைட் சைடும் 180 பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரிஸ். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து ஞாபகமே வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் இந்த சம் சால்வ் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பை ரேடியன் அப்படிங்கிறது 180 டிகிரிஸ். அப்போது பை பை 2 ரேடியன்னா எவ்வளோ இருக்கும்? அது 180ல் பாதி 90 டிகிரிஸ். பை பை 3 ரேடியன் வில் பி 60 டிகிரிஸ். பை பை 4 ரேடியன்ஸ் வில் பி 45 degrees and pi by 6 radians will be 30 degrees. ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே போதும், எந்த சம் வந்தாலும் இதான் ஆன்சர் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சார் ரேடியன்ஸ் கொடுத்து டிகிரிஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அல்லது டிகிரிஸ் கொடுத்து ரேடியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமமாக வந்து இந்த 5 சம் தான் கொடுப்பாங்க, இதுக்கு மேலே வேறு எதுவுமே கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ பை ரேடியன்னா 180 டிகிரி. இப்போ பை பை 4ங்கிறது 45 டிகிரி, பை பை 6ங்கிறது 30 டிகிரி, பை பை 2ங்கிறது 90 டிகிரி அண்ட் பை பை 3ங்கிறது 60 டிகிரி. இவ்வளோ தான் வரும். சரிங்களா? ஸோ இப்போ பிளேன் ஆங்கிள்னால் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். A solid angle is the angle formed by 3 or more planes intersecting at common point. எப்படி சாலிட் பிளேன் ஆங்கிள் வந்து 2 பிளேன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுறதோ, இங்கே வந்து 3 or more planes வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த வெர்டெக்ஸ் ஆஃப் த கோன். சரிங்களா? ஸோ அங்கே வந்து ஒரு ஆர்க்குன்னு பார்த்தோம், இங்கே வந்து ஒரு கோனுன்னு பார்க்குறோம், அதுதான் டிஃப்ரென்ஸு. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள் இஸ் ஸ்ட்ரேடியன். அங்கே ரேடியன், இங்கே ஸ்ட்ரேடியன் சாலிட் ஆங்கிளுக்கு. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரேடியன் இஸ் த சாலிட் ஆங்கிள் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் சப்டெண்டட் பை அ போர்ஷன் whose surface area is equal to the square of the radius of the sphere. இது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, பிளேன் ஆங்கிளில் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க, ஒரு ஆர்க் எடுத்துக்கோங்க, ஆர்க்கோட லெங்க்த்தும் சர்க்கிளோட ஆர்க் லெங்க்த்தும் சர்க்கிளோட ரேடியஸும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இங்கே ரைட் சைடில் பிக்சர் இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்பியர் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 1 மீட்டர் அப்படின்னா அந்த கோனோட சர்ஃபேஸ் ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயராக இருக்கணும். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளவு? 1 மீட்டர் அண்ட் கோனோட சர்ஃபேஸு 1 மீட்டர் ஸ்கொயர். இது ரெண்டும்
இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் தான் ஸ்ட்ரேடியன், 1 ஸ்ட்ரேடியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ until 1995 this plane angle and solid angle were classified under supplementary quantities. என்ன இது பேஸ் குவான்டிட்டி டிரைவ்ட் குவான்டிட்டி தானே பார்த்தோம். இது என்ன சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டின்னு வேற ஒன்றும் இல்லை. இந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், இந்த மாதிரிலாம் நம்ம சின்ன வயசில் கால்குலேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பேஸ் குவான்டிட்டியும் இல்லை, டிரைவ்ட் குவான்டிட்டியும் இல்லை, தே ஆர் கால்ட் அஸ் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸாக தான் வந்து பிளேன் ஆங்கிளையும் சாலிட் ஆங்கிளையும் வச்சுருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து 1995க்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா அதை டிரைவ்ட் குவான்டிட்டின்னு சொல்லி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பேஸ் குவான்டிட்டிஸ் பார்த்துட்டோம். இப்போ 2 டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் பார்த்துருக்கோம், பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். ஸோ பிளேன் ஆங்கிளை எப்படி மெஷர் பண்ணுறோம், ரேடியன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். சாலிட் ஆங்கிளை எப்படி மெஷர் பண்ணுறோம், ஸ்ட்ரேடியன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ அதோட கம்பேரிசன் பார்த்துலாம். Plane angle is the angle made at the point of intersection of 2 lines or planes. Solid angle is the angle by the intersection of 3 or more planes at a common point. Plane angle is 2-dimensional and its unit is radian. Solid angle is 3-dimensional and its unit is stradian. அவ்வளோதான். ஸோ that's all friends. பார்ட் 1 நம்ம பார்த்துட்டோம். இன்னும் பார்ட் 2 இருக்குது ஃபிசிக்ஸில் மெஷர்மெண்ட்டில். அது ஒரு சின்ன பார்ட்டு தான். அப்ராக்சிமேஷன்னா என்ன, அக்யூரசின்னா என்ன, ப்ரிசிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த பேஸ் குவான்டிட்டிஸும் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் பார்த்தோம் இல்லையா, அதை நல்லா படிங்க. வீடியோ பாருங்கள், ஈஸியாக படிங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.